بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே அளவற்ற அல்லாளன் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பாமர மக்கள் பலவிதமான காரணங்களை கூறிக்கொண்டு இணை வைப்பு கொள்கையை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான காரணங்களை அதற்கு சொல்கிறார்கள். அதிலே முக்கியமான காரணம், நாம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழவில்லை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை, நாம் ஏராளமான பாவங்களை செய்கிறோம், தவறுகளை செய்கிறோம், இவற்றையெல்லாம் செய்துவிட்டு எந்த முகத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்க முடியும்? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நடந்தால்தானே அவனிடத்தில் நாம் கையேந்த முடியும். அல்லாஹ் கூறிய அடிப்படையில் நாம் நடக்கவில்லை, அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்துவது, நம்முடைய தேவையை கேட்பது? அதற்காகத்தான் நாங்கள் தர்காக்களை கட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் ஒரு தவறான காரணத்தை சொல்கிறார்கள். அவுலியாக்களிடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யுமாறு அல்லாஹ்விடத்திலே வேண்ட சொல்கிறோம் என்று கூறுகிறார்கள். இது சரியான காரணமா? மக்கள் தங்களுடைய பார்வையிலே அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறார்கள், அவுலியாக்களை எப்படி நினைக்கிறார்கள்? அல்லாஹ் கோபம் இருந்தவன், அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதில் கடுமை காட்டுபவன், அல்லாஹ்வை விட அவுலியாக்கள் நிதானம் உள்ளவர்கள், பாவங்களை மன்னிப்பவர்கள், கோபப்படாதவர்கள் என்றெல்லாம் மக்கள் கருதுவதின் காரணத்தினால்தான், அல்லாஹ்வுடைய அருளிலே நிராசை அடைவதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு தர்காக்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஜண்டாக்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஷிர்க் இணை வைப்பு அரங்கேற்றப்படுகிறது. என்ன காரணம்? அல்லாஹ்வை விட அவுலியாக்கள் அருள் புரிவதிலே மிகைத்தவர்கள், அதிகமாக அருள் புரிவார்கள், இரக்க குணம் உள்ளவர்கள். அல்லாஹ் நிதானமற்றவன், ஆனால் இறைநேசர்கள் நிதானம் உள்ளவர்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்தும் அல்லாஹ்வுடைய அருளை மக்கள் புரிந்து கொண்டால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தாமல் இருக்க மாட்டார்கள். ஏகத்துவ கொள்கையில் மக்கள் உறுதியாக இருப்பார்கள். எவ்வளவு தவறுகளை செய்தாலும் சரி, அந்த ஏக இறைவனிடம் மாத்திரம்தான் கையேந்துவார்கள். அல்லாஹ்வுடைய அருள் அவ்வளவு பெரிய அருள். கடவுள் என்றால் பயம் இருக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் பயம் மட்டுமா கடவுள்? பயப்படுவதற்கு மாத்திரம்தானா கடவுள்? இல்லை, கடவுளுக்கு நீ அஞ்ச வேண்டும். அதே நேரத்தில் நீ தவறு செய்து விட்டாயா, ஒரு தவறை செய்வதற்கு முன்னால் கடவுள் தண்டிப்பார் என்று நினைக்க வேண்டும். தவறு செய்வதற்கு முன்னால், தவறு செய்து விட்டாயா, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு விட்டாயா, சைத்தானுடைய வலையில் விழுந்து விட்டாயா, அதற்கு பிறகு இறைவன் மன்னிப்பான், இறைவன் இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன் என்று நீ நினைக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுகிறது. காஃபிரு தம்பி காபிலித் தௌபி ஷதீதுல் இகாப். அல்லாஹ் அகிலத்தின் அதிபதி, பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதே நேரத்தில் தவறு செய்தால் தண்டிக்க கூடியவன். இறைவனை நீ எப்படி நம்ப வேண்டும்? தவறு செய்தால் தண்டிப்பான் என்று நீ பயப்பட வேண்டும், தவறு செய்வதற்கு அஞ்ச வேண்டும். மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்து விட்டாயா, இறைவன் அந்த தவறை மன்னிப்பான் என்று நினைத்து
இனி அடுத்து உன்னிடத்தில் தவறுகள் வராமல் உன்னை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாசமாக, உயர்ந்த பாசமாக, எல்லையில் இருக்கக்கூடிய பாசமாக தாய் பாசம் கருதப்படுகிறது. தாய் பாசம் தான் மற்ற எல்லா பாசத்தையும் விட சிறந்த பாசம் என்று மக்களால் கருதப்படுகிறது. பார்க்கிறோம், நம்முடைய மனதை ஈர்க்கக்கூடிய சம்பவங்கள் இந்த உலகத்திலே நடக்கிறது. அமேசான் என்ற மிகப்பெரிய ஒரு காடு தென் அமெரிக்காவில் இருக்கிறது. மிகப்பெரிய காடு. அந்த காட்டிலே தீ பற்றுகிறது, காட்டு தீ ஏற்படுகிறது. காடு எரிந்து சாம்பல் ஆகிய பிறகு மறுநாள் பாரஸ்ட் அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் எரிந்த காட்டை பார்வையிடுவதற்காக வேண்டி வருகை தருகிறார்கள். பார்க்கிறார்கள், பல பறவைகள், பல விலங்குகள் எரிந்து கிடக்கிறது. அதிலே ஒரு தீக்கோழி. இதை நான் எதற்கு சொல்கிறேன்? சும்மா கதையை சொல்லிவிட்டு செல்வதற்காக செல்லவில்லை. இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் நம்முடைய மெய்யை சிலிர்க்க வைக்கிறது. இதையெல்லாம் விட, இந்த உலகத்தார்களை விட, உலகில் உள்ள உயிரினங்களை விட அன்பில் பாசம் காட்டுவதில் அல்லாஹ் பல கோடி மடங்கு, பல நூறு மடங்கு மிகைத்தவனாக இருக்கிறான். பாரஸ்ட் அதிகாரிகள் வருகிறார்கள், பார்க்கிறார்கள். ஒரு நெருப்பு கோழி எரிந்து கிடக்கிறது. பாதி எரிந்து பாதி எரியாமல் கிடக்கிறது. இறந்து விட்டது. மேற்பகுதி கருகி இருக்கிறது, அந்த கோழியின் மேற்பகுதி. அதிகாரிகள் ஒரு கம்பை வைத்து அந்த கோழியை கிளறி பார்க்கிறார்கள். அந்த கோழிக்குள் இருந்து அதனுடைய குஞ்சுகள் உயிருடன் பறக்கிறது. பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்களை அதிகமாக நாம் காணுகிறோம். இதுவெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் உள்ளவளாக இருக்கிறாள். கால்நடைகள் தங்களுடைய குட்டிகளின் மீது எவ்வளவு பாசம் உள்ளவையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தாயை பார்த்து சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். ஒரு அடிமை பெண் காணாமல் போன தன்னுடைய குழந்தை கிடைத்தவுடன் மார்பகத்திலே அணைத்துக் கொண்டு பால் தருகிறாள். குழந்தையை தவறிவிட்டு விட்டாள். குழந்தை கிடைத்தவுடன் மார்போடு கட்டிக்கொண்டு பால் தருகிறாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்மணியை சுட்டிக்காட்டி நபித்தோழர்களிடத்தில் கேட்டார்கள், இந்த பெண்மணி தான் பெற்றெடுத்த இந்த குழந்தையை நெருப்பில் தள்ளுவாளா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவள் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் போட மாட்டாள். ஒரு தாய் போடுவாளா பெற்றெடுத்த பிள்ளையை என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அல்லாஹ் இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு காட்டக்கூடிய பாசத்தை விட, நேசத்தை விட, குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறான், எல்லை கடந்த பாசத்தை வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளன். அந்த அருளாளனை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அருளில் காத்தூசிக்கு சமமாகாத ஒரு மனிதனிடத்தில் சென்று நம்முடைய பாவத்தை மன்னிக்குமாறு கேட்டால் அது ஏற்புடையதா? அது சரியானதா? அது நியாயமானதா? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னலில்லாஹி மாத ரஹ்மா. அல்லாஹ்வுடைய பாசம் 100 மடங்கு. அல்லாஹ்வுடைய பாசம் அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாமி. அதிலே ஒரே ஒரு பங்கை மாத்திரம் மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு, கால்நடைகளுக்கு, பறவைகளுக்கு ஒரே ஒரு பங்கை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், அவர்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளில் 1 மடங்கு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய தாய் உங்கள் மீது காட்டக்கூடிய பாசம், உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்கள் மீது காட்டக்கூடிய பாசம், ஒட்டகம் தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய பாசம், குதிரை தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய பாசம்,
கோழி தன்னுடைய குஞ்சுகளின் மீது காட்டக்கூடிய பாசம், பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளின் மீது காட்டக்கூடிய பாசம், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இன்னொரு உயிரினத்திடம் காட்டக்கூடிய பாசம், எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அருளில் அதனுடைய மடங்கு எவ்வளவு? எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 1 மடங்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீர்க்குள பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினத்துடைய பாசத்தை சேர்த்தால் 1 மடங்கு, இதைவிட 99 மடங்கு அல்லாஹ் அடியார்கள் மீது பாசம் வைத்திருக்கிறான், நேசம் வைத்திருக்கிறான். அதனாலதான் நம்மளாம் உயிரோட இருக்கிறோம். அல்லாஹ் அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கனால தான் இன்னைக்கு நாம உயிரோட இருக்கிறோம். நாம செய்யற அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, அட்டூழியத்துக்கு தாயின் பாசத்தை போல் அல்லாஹ் நம் மீது பாசம் வைத்திருந்தால் என்றைக்கும் நாம் அழிந்திருப்போம். ஒரு தாய் கோபம் வரும்போது பிள்ளையை அடித்து விடுகிறாள். ஆத்திரம் வரும்போது தன்னுடைய கையாலேயே பிள்ளையை தண்ணீருக்குள் முக்கி சாவடித்து விடுகிறாள். பார்க்கிறீங்களா இல்லையா? கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, மனைவி குழந்தையுடன் தற்கொலை, தன்னுடைய கையாலே தன்னுடைய பிள்ளையை சாகடிக்கிறார். மிக உயர்ந்த பாசம் வைத்திருப்பவர் என்று மக்களால் போற்றப்படுபவர். அந்த தாய் பாசம் மாதிரி அல்லாஹ் நம்ம மேல பாசம் வச்சிருந்தா, என்னைக்கு நீங்க வட்டி வாங்குனீங்கன்னா அன்னைக்கு அல்லாஹ் உங்களை க்ளோஸ் பண்ணிருப்பான். வரதட்சணை வாங்கின மறு நிமிஷமே அல்லாஹ் க்ளோஸ் பண்ணிருப்பான். திருடிய மறு நிமிஷமே அல்லாஹ் உங்களை அழிச்சிருப்பான். பொய் சொன்ன மறு நிமிடமே அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலிருந்து இல்லாதாக்கி இருப்பான். ஏராளமான தவறுகளை செய்யறோம், அக்கிரமங்களை செய்யறோம், அட்டூழியங்களை புரிகிறோம். ஆனாலும் கூட அல்லாஹ் நாளைக்கு திருந்து, நாளை கழிச்சு திருந்து, அடுத்த வருஷம் திருந்து, சாவறதுக்குள்ள திருந்து,
அல்லாஹ் அவகாசத்தை தர்றான். பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நபர்களுக்கும் அல்லாஹ் காற்றை தருகிறான், மழையை தருகிறான், சூரிய வெளிச்சத்தை தருகிறான், அவனுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான். எல்லாம் எதனால்? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பாசத்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தால். அப்படிப்பட்ட ஒரு அருளாளனை நாம் பெற்றிருக்கிறோம். திருக்குறானிலே அல்லாஹ் சிலரை பார்த்து அழைந்து விடுகிறான். திருக்குறானுடைய வசனம், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தானே அநியாயம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, பாவிகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காது என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு உண்டு. அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? அவுலியாக்களை அழைச்சான அல்லாஹ்? நல்லவர்களை அழைக்கிறானா? பாவமே செய்யாதவர்கள் அல்லாஹ் அழைக்கிறானா? அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவிகளே வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், தருகிறேன். என்னுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள். என்னுடைய கதவு, பாவ மன்னிப்பு கதவு பூட்டப்படும் என்று நினைக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ்வாகிய நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கூப்பிடுகிறான். எப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நாம் பெற்றிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருளை நாம் முறையாக புரிந்திருந்தால் அல்லாஹ்வை விட்டு அடுத்தவரிடத்தில் நாம் கையேந்துவோமா? மற்றவர்களுக்கு இணை வைப்போமா? அல்லாஹ்வுடைய பாசம் நம்முடைய உள்ளத்தில் சென்றிருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். ஒன் சைடு தான் அன்பு இருக்கு, அது இருந்தா வெற்றிக்கு உதவாது. ரெண்டு சைடு அன்பு இருக்கணும், அதுதான் உண்மையான அன்பு. அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நேசிப்பதற்கு தகுதி வாய்ந்தவன் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்திலே யாரெல்லாம் நேசிக்கிறீர்கள்? நடிகர்களை மனிதன் நேசிக்கிறான், நடிகர்களை. அவர்களுக்காக ஒரு மன்றம், ரசிகர் மன்றம் பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு பாடத்திட்டத்துல வேற நடிகர்களுடைய வரலாறு வர ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவே மாணவர்கள் கெட்டு போறாங்க. நவீன காலத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னைக்கு பெரிய தியாகிகள் செஞ்ச மாதிரி பாடத்திட்டத்துல கொண்டு வந்து வைக்கிறீங்களே, அவங்கள மாதிரி நடிக்கணும்னு சொல்ல வர்றீங்களா? மக்கள்கிட்ட காசை புடுங்கணும்னு சொல்ல வர்றீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? பாடத்திட்டத்துல வைக்கிற அளவுக்கு காந்தி மாதிரி தியாகம் பண்ணாங்களா? நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? நடிச்சு மக்களை வழிகெடுத்திருக்காங்க. இன்றைக்கு அவர்களை பாடத்திட்டத்தில் வைக்கிறாங்க. நடிகர்களை மனிதன் நேசிப்பதை பார்க்கிறோம். அவங்க என்ன எதிர்பார்க்கிறான்? அந்த தோற்றத்தை மனுஷன் பார்க்கிறான். நல்ல வெள்ள தோழி, நல்ல கலரி, பார்க்கிறதுக்கு ஸ்டைலா இருக்கிறான், அழகா இருக்கிறான். இவனுக்கு ஒரு மன்றத்தை வச்சிருவோம், இவனுக்கு ஒரு இயக்கத்தை வச்சிருவோம், இவனை தலைவனாக ஆக்கி விடுவோம் என்று நினைக்கிறான் மனிதன். அழகுக்கு மயங்குகிறான். அல்லாஹ்வை நீ நேசிக்கிறாயா? யாரையோ நீ நேசிக்கிறாய். நாகரீக நாற்றங்களை நேசிக்கிறாய், நாற்றம் எடுத்த நீக்கங்களை நேசிக்கிறாய். அல்லாஹ்வை நீ நேசித்தாயா? அல்லாஹ் என்ன அழகில் குறைத்தலானவனா? அழகில் அல்லாஹ்விடத்தில் குறை இருக்கிறதா? அழகுலையும் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எங்கோ இருக்கிறது. இந்த நடிகைகள் பார்ப்பதற்கு அழகாக தெரியலாம், அவருடைய தோற்றம் அழகாக இருக்கலாம், தோல் வெள்ளையாக இருக்கலாம், உள்ளம் பூரா சாக்கடை இப்படி இருக்கிறது. வெளி தோற்றத்தை வைத்துக் கொண்டு அவர்களை இன்றைய சமுதாயம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன்? இன்னல்லாஹ ஜமீல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அவன் அழகையே விரும்பக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தோற்றம் மட்டும் அழகு இல்ல, அல்லாஹ்வுடைய உள்ளமும் அழகானது, அவனுடைய எதிர்பார்ப்புகள் அழகானது. அழகுக்காக வேண்டி ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் நீ முதலில் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். மறுமை நாளில் சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான். மறுமை நாளில் சொர்க்கவாசிகளே, உங்களுக்கு போதுமா, சந்தோஷமா? இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்தியா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், மாறனால் ஆனரலா,
நாங்கள் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருப்போம்? அலம் துபையின் உஜுவனா, எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? எங்களை நீ சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லவில்லையா என்றெல்லாம் சொர்க்கவாசிகள் கூறுவார்கள். அல்லாஹ் சொல்வான், இல்லை, இதையெல்லாம் விட சிறந்த ஒரு பாக்கியம் இருக்கிறது, உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சொர்க்கவாசிகள் வியந்து போவார்கள். ஐயு செய்யின் அஃதலு மின் தாலிக், இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறதா? சொர்க்கத்தை விட பெரிய பாக்கியம் இருக்கிறதா? இந்த மாதுளையை விட பெரிய பாக்கியம் இருக்கிறதா? ஹூருல் ஈன்களை விட பெரிய பாக்கியம் இருக்கிறதா? தேனாரை விட, பாலாரை விட, மது ஆரை விட, இதையெல்லாம் விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறதா? சொர்க்கவாசிகள் கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இல்ல, ஒண்ணு இருக்கு. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருத்தோற்றத்தை மக்களுக்கு, சொர்க்கவாசிகளுக்கு காண்பிப்பான். ஃபமா உது ஷையன் அஹப்ப இலைஹிம் மினன் நظரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல்ல, தங்களுடைய இறைவனை பார்ப்பதை விட, இறைவனுடைய தோற்றத்தை காண்பதை விட சொர்க்கவாசிகளுக்கு வேற எந்த இன்பமும் மிகப்பெரிய இன்பமாக தெரியாது. அல்லாஹ்வை பார்ப்பதே அவ்வளவு பெரிய ஆனந்தமாக இருக்கும், அவ்வளவு இன்பமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தோற்றம் அவ்வளவு அழகான தோற்றம். பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சாதாரண அழகான விஷயத்துக்கு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்யறான். இங்க இருந்து ஊட்டிக்கு போறான், அந்த குளுமையான மலர்களை பார்க்கணும், அழகான மலர்களை பார்க்கணும், அதுக்காக வேண்டி செல்கிறான். கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்களுக்கு போறான். அல்லாஹ்வுடைய தோற்றம் பார்க்க பார்க்க பரவேசத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. அவ்வளவு அழகு இருந்தவன் அல்லாஹ். அழகுக்காக நேசிக்கிறீங்களா? அல்லாஹ்வை நேசியுங்கள். அன்புக்காக வேண்டி நேசிக்கிறீங்களா? அல்லாஹ்வைத்தான் நீங்கள் நேசிக்க வேண்டும். அன்புல அல்லாஹ் குறைத்தலானவனா? உங்கள் மீது பாசம் காட்டுவதிலே இந்த மனிதர்கள் கேட்டால் எரிச்சல் படுவார்கள். மனிதர்களை பொறுத்தவரை ஒரு மனுஷன் போறீங்க, போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னைக்கு 10 ரூபா கொடு, நாளைக்கு 50 ரூபா கொடுன்னு ஒரே வசூல் வேட்டையில இருக்கிறீங்க. என்ன செய்வாரு? இப்பதானப்பா வந்த, மறுநாள் திரும்ப தட்டை தூக்கிட்டு வந்துட்டியே, போயிட்டு வான்னு சொல்லிடுவாரு. பாக்குறோமா இல்லையா? நிறைய பேர் போடுறதே கிடையாது. முசாபிர் வந்து கேட்டா அடுத்த வீட்டை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க, எரிச்சல் படுறாங்க. கேட்டால் சந்தோஷப்படக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் அந்த வல்ல ரஹ்மான், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். சூரத்துல் ஃபாத்தியாவில் நாம் அடிக்கடி ஓதுகிறோம், தொழுகையில ஓதுறோமே, அர் ரஹ்மான் ரஹீம், இறைவாணி அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவனை மதிக்க வேண்டிய முறைப்படி நாம் மதித்தோமா? மதிக்க வேண்டிய முறைப்படி கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறானாம். ஏண்டா கேட்கலன்னு அல்லாஹ் கோபப்படுகிறான். கேளு, எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்கிறார்கள். எவ்வளவு அழகான உதாரணம் என்று பாருங்கள். நாமளா சொல்லக்கூடிய உதாரணம் இல்ல, ஹதீஸ்ல வரக்கூடிய உதாரணம். பாலைவனத்தில் ஒரு மனிதன் செல்கிறான். ஒட்டகத்தில் அவனுடைய உணவு இருக்கிறது, ஆடை இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, எல்லாம் ஒட்டகத்தில் இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு நம்ம தூங்குவோமே, ரெஸ்ட் எடுப்போமே சொல்லி கீழே இறங்கி தூங்குறான். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணோம். அதுலதான் சாப்பாடு, அதுலதான் தண்ணி. பாலைவனத்துல தண்ணி எடுக்க முடியுமா? காலை வனத்துல ஏதாவது முளையுமா? கள்ளி செடி தான் முளையும், முள்ளு செடி, வேற ஒண்ணு இருக்காது. அங்க நம்ம போனோம்னா அவ்வளவுதான், மரணிக்க வேண்டியதுதான். பாலைவனத்துல பயணம் செஞ்சு எத்தனை அரபிகள் இறந்து போயிருக்காங்க. இப்ப இவன் பாக்குறான், நம்முடைய உயிர் ஒட்டகத்துல தானே இருந்துச்சு, அந்த ஒட்டகம் காணாம போச்சே, இனிமே நம்மளால என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான், இங்கே நம்ம மரணிக்க வேண்டியதுதான், சாக வேண்டியதுதான்.
அப்படின்னு அவன் முடிவு செய்யறான். திரும்ப தூங்குறான். முழிச்சு பார்க்கிறான், காணாம போன ஒட்டம் வந்து நிக்குது. இவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கும். ஒட்டகமே காணா போச்சு. பாலைவனத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தண்ணிக்கு வழி இல்ல. ஆனா காணாம போன ஒட்டகம் திரும்ப வந்து நிக்குது. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இதை விட பன்மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எப்போது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தினால், பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். சைத்தானுடைய வேலை என்ன? மனிதர்களை பாவம் செய்ய வைக்கிறது. சைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விட்டான். சைத்தான் எப்படி சவால் விட்டான்? வஇஸ்ஸத்திக இறைவா, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லா அபரஹு உகுவி இபாதக, உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். மா தாமத்தில் அருவாகுட்டி அஜிசாதியும், அவருடைய உடம்பிலே உயிர் இருக்கும் காலமெல்லாம் அவர்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். உயிர் இருக்கிறவரை வழிகெடுப்பேன். சைத்தான் சொன்னான். அதுக்கு ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான் தெரியுமா? கருணை கடலான அந்த ரப்புல் ஆலமீன், அளவற்ற அருளாளன் என்ன சொன்னான்? லா அபரலா அஸாலு அஃபிருலஹும் அஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அவர்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். நீ வலுகெடுக்கிறியா? என்னிடத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டால் போதும், ஒரு மனுவை போட்டால் போதும், இறைவா என்னை மன்னித்து விடு என்று ஒரு கோரிக்கை வைத்தால் போதும், நான் அவனை மன்னிப்பேன். நீ வழிகெடுத்து ஒரு புண்ணியமும் இல்ல என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. சைத்தானுக்கு எவ்வளவு பெரிய மூக்கு உடைக்கும் பாருங்க. அவன் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆளையா வழிகெடுத்துட்டு இருக்கான். ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? நீ ஒரு பாவ மன்னிப்பு மட்டும் கேளு, ஏன்ட்ட கையேந்து, அவ்வளவு பாவத்தை நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பாருங்கள். இந்த மனிதனுக்கு நாம் ஒரு வாக்குறுதியை தருகிறோம். வாக்குறுதியை மீறிவிட்டால் அல்லாஹ், மனிதனுக்கு எவ்வளவு கோபம் வருது. வாக்குறுதியை மீறிவிட்டான், சொன்ன பேச்சு அடிப்படையில் நடக்கல, அவ்வளவு ரோஷம் வருது. ஆனா அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நரகத்திலிருந்து ஒரு மனுஷன் பேசுவான், அல்லாஹ்விடத்துல பேசுவானா, இறைவா இஸ்ரி வஜ்ஹி அனின்னார், கொஞ்ச நேரம் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றி வெளியே விடு. கத் அஹரகனி தகாவுஹா வரீஹுஹா, நரகத்தின் காற்று என்னை கருக்கி விட்டது, கொஞ்ச நேரம் நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு என்று கேட்பான். அல்லாஹ் சொல்வான், நான் உன்னை நரகத்திலிருந்து காப்பாத்திட்டா நீ அடுத்து சும்மா இருக்க மாட்ட, அடுத்து எதையாவது கேட்ப அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த மனுஷன் சொல்லுவான், லாவா இஸ்ஸத்திக்க, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி, இல்ல இல்ல ஓ மேல சத்தியமா, ஓ கண்ணியத்து மேல சத்தியமா, நீ நரகத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்து விட்டுட்டேன்னா இதுக்கு மேல வேற எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஏராளமான வாக்குகளை அல்லாஹ்விடத்துல கொடுப்பானா ஒரு மனுஷன். அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? சரி போன்னு சொல்லி நரகத்துல இருந்து அவனுக்கு விடுதலை தருவான். அதுக்கப்புறம் அவன் சொல்லுங்க அமைதியா இருப்பான், பேச மாட்டான், கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பான். இப்பதான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கோம், உடனே கேட்க கூடாது, கொஞ்ச நேரம் சென்று கேட்போம்னு அமைதியா இருப்பான். கொஞ்ச நேரம் ஆனோடனே திரும்ப வாய திறப்பான். யா ரப்பி, இறைவா தக்கிம்னி இந்த பாபில் ஜன்னா, என்ன நீ இந்த சொர்க்கத்து வாசல் பக்கத்துல கொண்டு போய் விடு, சொர்க்கத்துக்குள்ள வேண்டாம், சொர்க்கத்து பக்கத்துல விடு, நான் அந்த பசுமையை, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நான் கண்ணால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான், இப்பதானே நீ சொன்ன நரகத்திலிருந்து எனக்கு வெளியே விடு, வேற எதையும் கேட்க மாட்டேன்னு ஏராளமான வாக்குறுதிகளை தந்தாயே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இறைவா கொஞ்சம் அருள் புரி, கருணை காட்டு சொல்லுவான். அல்லாஹ் திரும்ப கேட்பான், இதை தவிர வேற எதையும் என்கிட்ட கேட்க கூடாது, இதை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்ன நீ அடுத்து இன்னொன்னு கேட்ப அப்படின்னு அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு இப்படி செய்யறான்? தன்னுடைய அருளை நிரூபிக்கிறான், மக்களுக்கு காட்டுகிறான். நீ நன்றி கெட்டவனாக இருக்கலாம் மனிதா, நீ அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கலாம், நீ வாக்குறுதியை மீறலாம், அல்லாஹ் சொன்ன அடிப்படை நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அருள் மிகுந்தவன், உனக்கும் கூட அருள் செய்வான். நீ நன்றி கெட்டவனாக இருந்தாலும் கூட அல்லாஹ் உனக்கு இன்பங்களை தருவான்.
என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறார். அல்லாஹ் என்ன செய்வான், போனா போதுன்னு சொல்லி இந்த அப்போ சொர்க்கத்து பக்கத்துல போய் நில்லு, பாத்துக்கிட்டே இருன்னு சொல்லி அங்க போய் விடுவான். இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பான், வாயிலே திறக்க மாட்டான், பேச மாட்டான். கொஞ்சம் தயமானவனையுமே திரும்ப யாரப்பி என்னுடைய இறைவா அப்படின்னு இழுக்க ஆரம்பிச்சிருவான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வாசல் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், அந்த சொர்க்கத்துக்குள்ள விட்டுட்டேன்னா நான் சந்தோஷமா இருப்பேனே, சொர்க்கத்துக்குள்ள எப்படியாவது என்ன கொண்டு போயிரு சொல்லுவான் மனுஷன். அல்லாஹ் போனா போகுதுன்னு சொல்லி போடா சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடுவான். ஆசைப்படு தமன்ன ஆசைப்படு என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனுடைய ஆசைகள் எல்லாம் முடிந்துவிடும். அந்த அளவுக்கு அவனுடைய ஆசைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இன்பங்கள் தரப்படும், எல்லாத்தையும் அனுபவிப்பான். அவன் என்ன கேட்டானோ அதுக்கு மேல இன்னொரு மடங்கு அல்லாஹ் கொடுத்து நீ சொர்க்கத்தை அனுபவி என்று அல்லாஹ் சொல்வானா. அல்லாஹ்வுடைய அருளை பத்தீங்களா, அல்லாஹ்வுடைய நேசத்தை பத்தீங்களா? அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட கருணையாளனை கடவுளாக ஏற்றிருக்கிறீர்கள். அந்த கருணையாளனுக்கு மேலாக யார் வர முடியும்? அவனை பாசத்தில் அன்பில் நிகழ்க்க யாரால் முடியும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனுஷன் இந்த உலகத்துல தவறு செய்யறான், அதுனப்து இறைவா நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அவன் அல்லாஹ்ட்ட கேட்கிறான், பயப்படுறான் அல்லாஹ்வுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறானா, அலிம அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு துனூப வ யஅஹுது பிஹி. தவறு செய்தால் தண்டிக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்று என்னுடைய அடியான் அறிந்து வைத்திருக்கிறானா? என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறானே, எனக்கு பயப்படுகிறானே, அப்போ நான் தண்டிப்பேன் என்று நினைக்கிறான், நான் மன்னிப்பேன் என்று நினைக்கிறான், என்னுடைய அடியானை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? மன்னிப்பாய் என்று நீ நினைக்க வேண்டும். அல்லாஹ்வை நினை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு விசாலமானவன் என்று பாருங்கள். ஹதீஸ்ல வருகிறது, ஆனா இந்த அன்னி அப்தீபி என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நான் அப்படி நடப்பேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய அருளுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீங்க அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கிறான் அல்லாஹ். சொர்க்க வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நினைத்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். எப்படி நினைக்கிறீங்க அல்லாஹ்வே அப்படி அல்லாஹ் நடந்து கொள்வான். இப்படி யாராவது இருப்பாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை காட்ட முடியுமா? ஒரு ஆடு மாடை காட்ட முடியுமா? ஒரு யானையை காட்ட முடியுமா? ஒரு பூனையை காட்ட முடியுமா? யாரை காட்ட முடியும்? அல்லாஹ் ஒருவனைத்தான் காட்ட முடியும். அல்லாஹ் நீ எப்படி எடை போடுற? பாவங்களை மன்னிப்பான்னு நினைச்சா அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான். அடியான் திரும்ப பாவம் செய்யறான், இறைவா நான் பாவம் செஞ்சுட்டேன் மன்னி கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், பாவம் செஞ்சா தண்டிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான் என்று என்னுடைய அடியான் நினைக்கிறான், பாவத்தை மன்னிப்பேன் என்று நினைக்கிறான், பாவத்தை மன்னித்து விட்டேன். திரும்ப பாவம் செய்யறான், கேட்கிறான், அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் உங்ககிட்ட வந்து சொன்னானா இவ்வளவு பாவம் செஞ்சா மன்னிக்க மாட்டேன்னு சொன்னானா? ஹதீஸ்கள்ல பாக்குறோம் எவ்வளவு பாவம். 99 கொலை ஒரு ஆள் செஞ்சார். 99 கொலை செஞ்சுட்டு தான் திருந்தணும், இனிமே பாவியா வாழக்கூடாதுன்னு நினைச்சார். ஒரு ஆள்கிட்ட வந்தார், ஒரு மார்க் அறிஞர், அவர்கிட்ட வந்து கேட்கிறார், நான் 99 கொலை பண்ணிட்டேன், பாவ மன்னிப்பு உண்டா, கடவுள் என்ன மன்னிப்பாரா அப்படின்னு கேட்கிறார்.
அப்போ அந்த அறிவில்லாத மார்க்கறிஞர் என்ன பண்றாரு, அடப்பாவி 99 கொலையை பண்ணிட்டு வந்து பாவ மன்னிப்பு இருக்கான்னு கேட்கிற, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படி எடுத்து விழுகிறாரு. மன்னிக்க மாட்டானா? அவர் ஒரு குத்து. எத்தனை ஆச்சு? 100 100 போட்டுட்டார். 100 கொலை பண்ணியாச்சு. ஆனால் அவருக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குது, நம்ம திருந்தணும், கடவுள் நம்மளை மன்னிக்கணும். இன்னொரு மார்க்க அறிவுள்ள ஒரு ஆளுங்க போய் கேட்கிறாரு, நான் 100 கொலை பண்ணிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? கடவுள் என்ன மன்னிப்பாரா? இறைவன் மன்னிப்பாரா அப்படின்னு அவர் கேட்கிறார். அந்த மார்க்கறிஞர் சொல்றாரு, கண்டிப்பா இறைவன் மன்னிப்பார். நீ உன்னுடைய கெட்ட இடத்துல இருக்காத, அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உனக்கு கெட்ட சகவாசம் வந்துகிட்டே இருக்கும். நீ நல்லவர்கள் வாழக்கூடிய இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அவர் அங்க போறாரு. போற வழியில மரணம் வந்துருச்சு. இப்ப அவருக்கு இறைவன் என்ன தீர்ப்பு வழங்குறான் தெரியுமா? அவன் சொர்க்கவாசி. அவன் திருந்தி விட்டான். செஞ்ச பாவம் எல்லாம் தவறு என்று ஒத்துக்கொண்டான். அதிலிருந்து மீளுவதற்காக முயற்சி செய்தான். 4 பேர்ட்ட போய் விசாரிச்சான். அவ்வளவுதான், திருந்து விட்டான். அவன் நன்மையை செய்யாருனாலும் பரவாயில்லை, பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் அவனை சொர்க்கவாசியா மாத்தினான். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைகிறீங்களே, இங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள்ல 100 கொலை பண்ணிருக்கீங்களா நீங்க? அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைகிறதுக்கு 100 கொலை பண்ணினவனே அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். நம்மள மன்னிக்க மாட்டானா ரப்புல் ஆலமீன்? அல்லாஹ் எங்கேயாவது வரையறை போட்டானா இந்த மாதிரி தவறுகளை செஞ்சா மன்னிக்க மாட்டேன்னு? ஒரே ஒரு தவறு இருக்கு, அதை நான் கடைசியில சொல்லி காட்டுவேன். ஒரே ஒரு தவறு, அல்லாஹ்வுடைய அருளை பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். பாருங்க அல்லாஹ்வுடைய அருள் எப்படி எல்லாம் மக்களுக்கு கிடைக்கிறது என்று பாருங்கள். மறுமை நாளில் ஒரு அடியான் குற்றவாளி வருவான். அல்லாஹ்விடத்தில் கேட்பான், மா மனஅக இத் ராயத்தல் முன்கரன் துன்கிரஹு, ஒரு தீமையை காணும் போது நீ தடுக்க வேண்டும், ஆனால் தடுக்கவில்லை, ஏன் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். தீமையை தடுக்கணும். அப்போ அந்த மனிதன் பதில் சொல்ல முடியாது. இதன் லக்கன் அல்லாஹ் ஹுஜ்ஜதஹு, அல்லாஹ்வே அந்த மனிதனுக்கு பாயிண்டை எடுத்து தருவான். அல்லாஹ் என்ன செய்வானா, அவனுக்கு விளக்கத்தை பதில், அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பை அல்லாஹ் அவனுக்கு தருவானாம். அந்த மனிதன் சொல்லுவானாம், இறைவா ரஜௌதுக பரித்தும் என்னார், இந்த மக்களுக்கு நான் பயந்தேன், தீமையை தடுத்தால் இவர்கள் என்னை அடிப்பார்கள் என்று. ஆனால் உன்னுடைய அருளில் நான் நம்பிக்கை வைத்தேன், உன்னை நான் நம்பினேன், உன்னுடைய அருளை நான் நம்பினேன், மக்களுக்கு பயந்தேன் என்று அல்லாஹ் அவன் மனுஷன் சொல்லுவானா. எதுக்கு? அதுக்காண்டி தீமையை தடுக்காம இருக்கலாம், அதுக்காண்டி நம்ம சொல்லல. அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் என்று நம்மளால் சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே தீமையை தடுக்க வேண்டும். ஒரு பாவி வரும்போது அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்கிறான்? அருள் புரிகிறான், அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான், அவன் தப்பிப்பதற்கான வழியை அல்லாஹ்வே காட்டி தருகிறான். இன்னொரு அடியான் வருவான். இந்த உலகத்தில் அவன் சொல்லிட்டு போவான் தன்னுடைய மகன்களிடத்துல, நான் பாவியா வாழ்ந்திருக்கேன், நன்மையே செய்யல, நான் மறுமையில தண்டனையை அனுபவிக்க கூடாது, நான் இறந்தோன்னு என்னை எரிச்சிருங்க, எரிச்சு சாம்பலாக்கிருங்க. இதெல்லாம் கட்டுக்கதைகள் இல்ல, சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்னை எரிச்சு சாம்பலாக்கி கடுமையான புயல் அடிக்கும் பாருங்க, அப்ப அந்த சாம்பலை தூவி விட்டுருங்க, அல்லாவால் என்னை எழுப்ப முடியாது, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான், இறந்து போயிருவான். அது மாதிரி எரிச்சிருவாங்க அவனுடைய ஆண் மக்கள், சாம்பலாக்கிட்டாங்க. கடுமையான புயல் காத்து அடிக்குது, காத்துல பரப்பி விட்டாச்சு, காத்தோட காத்தா சாம்பல் போயிருச்சு. கியாமத் நாள் வருமா, வரும்போது அந்த மனுஷன் அல்லாஹ் எழுப்பி இருப்பான். நீ எங்க போனாலும், சாம்பல் ஆனாலும் சரி, எரிஞ்சாலும் சரி, கடல்ல மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் சரி, மறுமையில அல்லாஹ் அவனை எழுப்பத்தான் போறான். எழுப்பிடுவான் அந்த மனுஷனை. எழுப்பி கேட்பான், ஏன் அப்படி பண்ண, எரிச்சு சாம்பலா தூவ சொல்றிய, எதுக்கு தூவ சொன்ன அப்படின்னு நல்லா கேட்பான். மகாபத்துக்க, உனக்கு நான் பயந்தேன், நீ தண்டிச்சிருவன் நான் பயந்தேன், அதனால உன் பயத்தினால நான் இப்படி செஞ்சுட்டேன். அந்த மனுஷன் சொல்லுவான், அல்லாஹ் அவனையும் மன்னிச்சு எனக்கு பயந்தையில, நான் தண்டிப்பேன்னு பயந்தையில, நான் தான் தண்டிப்பேன், நான் தான் உனக்கு அருள் செய்யறவன் நினைச்சையில போன அவனை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அல்லாஹ் அவனுக்கும் அருள் புரியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. அல்லாஹ் இந்த மக்களை எல்லாம் படைத்த போது தன்னுடைய அரசின் மீது அல்லாஹ் எழுதிய வார்த்தை, மக்களை படைத்த உடனே அல்லாஹ் எழுதிய வார்த்தை, இந்த ரஹ்மத்தி சபகத கலபி, சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். நம்மளை எல்லாம் அல்லாஹ் படைச்சானே, முதலாவதாக அல்லாஹ் எதை எழுதினான்? என்னுடைய அருள்
என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விடும். கோபமா கருணையா என்றால் அல்லாஹ்வுடைய கருணை தான் நிற்கும், அல்லாஹ்வுடைய கோபம் சென்று விடும். இது அல்லாஹ் எழுதிய முதலாவது வார்த்தை. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், கதபல்லாஹு அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அல்லாஹ்வுக்கு யார் விதியாக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு யார் சட்ட திட்டங்களை போட இயலாது. ஆனால் அல்லாஹ் சில விஷயங்களை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டார். அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னின் மீது இறக்கப்படுவதை, மக்களுக்கு இறக்கப்படுவதை தன்னின் மீது அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான், விதியாக்கி கொண்டான். திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வளவு கருணையாளன். அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்யறான், அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை செய்யறான். இந்த ரெண்டுல எது நிக்குது? அல்லாஹ்வுடைய அருள் தான் முன்னாடி நிக்குது. சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விபச்சாரி இருந்தால், காலம் பூரா விபச்சாரம் செஞ்சுட்டு இருந்தா, ஆனால் ஒரு பாதையில கடந்து போகும்போது ஒரு நாயை பார்க்கிறா. தண்ணி இல்லாம சகதியை நக்கிட்டு இருக்கு நாய். தன்னுடைய சேலையை கிளற்றி கிணத்துக்குள்ள தன்னுடைய காலுறையை விட்டு தண்ணீர் எடுத்து நாயுடைய தாகத்தை அகற்றினாள் என்ற சம்பவத்தை கேள்விப்பட்டீங்க. இவ செஞ்ச பெரிய பாவம் விபச்சாரம். காலம் பூரா அதுதான் தொழில் அவளுக்கு. அது அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை பொழிவதற்கு அவள் செய்த ஒரு சின்ன காரியம், நாய்க்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார். பாவம் எவ்வளவு பெரிய பாவம், நன்மை எவ்வளவு சின்னது. அல்லாஹ்வுடைய அருள் முன்னாடி நிக்குது. அல்லாஹ் கோபத்தை காட்டல, அவன் மேல அல்லாஹ் சாபத்தை விடல, அவளுக்கு அருள் புரிந்து அல்லாஹ் அவளை சொர்க்கவாசியாக மாற்றுகிறான். பார்க்கிறோம் இது மாதிரி எத்தனை சம்பவங்கள். மறுமை நாளில் ஒரு அடியான் வருவான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் மக்களே? தௌஹீத் முக்கியம். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பாவம் செய்யலாம் நம்ம சொல்லல. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை பயப்படுங்க, பாவம் செய்யாம இருக்க முயற்சி பண்ணுங்க. ஆனாலும் மனிதன் என்ற அடிப்படையில் பாவம் செஞ்சிருவோம். தர்காக்கு போகாதீங்க, கந்தூரி விழா கொண்டாடாதீங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். பள்ளிவாசல் போகக்கூடாதுன்னு சொல்லல, பள்ளிவாசல் வேற, தர்கா வேற. இதோ இருக்கு பள்ளிவாசல், தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல். அங்க ஆட்டம் பாட்டம் உண்டா? தர்கால நடக்கிற மாதிரி அங்க மேல மேல உண்டா? அங்க டான்ஸ் உண்டா? சிறுக்கு உண்டா? ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் தவறாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் உண்டா? கிடையாது. நிம்மதி வரும். அங்க போனா அமைதி பிறக்கும். பள்ளிவாசலுக்கு வாங்க, வந்து தொழுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிக்க தயாரா இருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் செய்யாதுன்னு எல்லாம் சொல்றான். ஒரே ஒரு பாவம். அது என்ன பாவம் தெரியுமா? செஞ்சா மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். இவ்வளவு பெரிய கருணையாளன், இரக்க குணம் உள்ளவன், ஒரு பாவம் செய்தால் மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று உலகத்திலே சொல்லிட்டான். அல்லாஹ் மறுமையில சொல்ல போறது இல்ல, உலகத்திலே சொல்லிட்டா அதனால திருந்திக்கோ, அந்த பாவத்தை மட்டும் செய்யாத என்று சொல்லுகிறான். அது என்ன பாவம்? இணை வைப்பு. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, இது அல்லாத பாவங்களை ஒருவன் செய்தால் தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இணை வைப்பை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீங்க விபச்சாரம் செய்யறது பாவம் நினைக்கிறீங்க, பாவம் தான். விபச்சாரம் செய்யறது பாவம், திருடுவது பாவம், கொலை செய்யறது பாவம், தீண்டாம பாவம், தீவிரவாதம் பாவம், குண்டு வைக்கிறது பாவம், அதான் பாவம் தான். அதையெல்லாம் ஒரு பெரிய பாவம் இருக்கிறது. என்ன பாவம்? இணை வைப்பு. பன்னிக்கறி சாப்பிடுறது பெரிய பாவம் நினைக்கிறீங்க, சாராயம் குடிக்கிறது பெரிய பாவம் நினைக்கிறீங்க, பாவம் தான். சஹாபாக்கள் காலத்தில் ஒருவன் சாராயம் குடித்தால் அவனை செருப்பால் அடிப்பார்கள் சஹாபாக்கள். பாவம் தான். இதையெல்லாம் விட ஒரு பெரிய பாவம் இருக்கே, அதை நம்ம விளங்காம இருக்கிறோம். என்ன பாவம்? இணை வைப்பு. தர்கா வழிபாடு, அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவரை கொண்டு வந்து வைப்பது.
இணை வைப்பு. இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனையை தர்காக்களில் கேட்கிறார்கள். ஜண்டாக்கள் என்று சொல்லிக் கொண்டு கொடி மரத்தை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த மரத்துல புனிதமா நினைக்கிறாங்க. மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை பார்க்கிறோம். இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள், மாற்றார்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மார்க்கத்தில் இருக்கிறது செய்கிறார்கள், அவர்கள் மதத்தில் இருக்கிறது செய்கிறார்கள். ஓ மார்க்கம் கொடி தூக்க சொல்லுச்சா? ஓ மார்க்கம் கபூர் கட்ட சொல்லுச்சா? ஓ மார்க்கம் யானையை கட்டி ஊர்வலமா போக சொல்லுச்சா? ஓ மார்க்கம் இணை வைக்க சொல்லுச்சா? சிந்திக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? யானைக்கு தர்கா, அட பாவிகளா! மிருகங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தர்காக்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பொட்டல்புத்தூர் சென்றால் நீங்கள் பார்க்கலாம், யானைக்கு ஒரு தர்கா. யானை எப்படி அவுளியாவாக முடியும்? யானை ஒரு மிருகம், அதுக்கு என்ன தெரியும்? நல்ல சாப்பிட தெரியும், நிறைய சாப்பிட நிறைய பாத்ரூம் போகும், இதான் யானைக்கு தெரியும். அந்த யானைக்கு ஒரு கபரை கட்டி யானை அவுளியான்னு சொல்லி அதுக்கு பேர் வேற மொய்தீன் பிச்சைன்னு சொல்லி, இப்படி எல்லாம் மக்கள் தங்களுடைய அறிவை அடைமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த யானை தண்ணீரை உறிஞ்சு மேல அடிச்சுச்சுன்னா பறக்கத்து வருமா? பறக்கத்தா வரும்? நம்முடைய சின்ன மூக்குல இருந்து எவ்வளவு சளி வருது, சின்ன மூக்கு. யானைக்கு மூக்கு சொல்லவா வேணும்? கிட்டத்தட்ட 2 மீட்டர் அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு. அது தண்ணீரை உறிஞ்சு அடிச்சா பறக்கத்தூர் நினைக்கிறான், சளிதான் நிறைய வரும், யானை சளி. இப்படி எல்லாம் பலவிதமான மூட நம்பிக்கைகள் அடிப்படையில் இந்த தர்காக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவுளியா என்று யாரையெல்லாம் அவுளியா என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். கேரளாவுக்கு போனீங்கன்னா திருவனந்தபுரத்துல பீடி மஸ்தான் அவுளியா, பேர்ல தெரியலையா உங்களுக்கு? பீடி எப்படி அவுளியாவும் சேர முடியும்? பீடி மஸ்தான், மஸ்தான்னா என்ன? குடிகாரன் அர்த்தம். குடிகாரன் அவுளியாவாக முடியுமா? பீடி குடிக்கிறவன் அவுளியாவாக முடியுமா? ஆனா இன்னைக்கு அவனுக்கு தர்கா. அவன் உயிரோட இருந்த காலகட்டத்தில் நெக வெட்ட மாட்டான். நெகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு நீளமா இருக்கும், அதுல 1.5 படி அழுக்கு, குளிக்காம தலையில சட விழுந்திருக்கிறது, சிறுநீர் கழித்தால் கழுவ மாட்டான். அவன் இறந்தவுடன் அவனுக்கு ஒரு தர்கா, அவனுக்கு காணிக்கையாக கட்டுக்கட்டாக பீடி. இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களா? அவனுடைய வெளித்தோற்றமே தெரியுது, அவுலியா இல்ல. அத்துஹூர் சத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானில் பாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுத்தம் இல்லாம அவுலியா கிடையாது, சைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரியான இணை வைப்பு கொள்கைகள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு இருக்கிறது. மக்கள் செய்கிறார்கள். அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். பாட்டு மட்டும் நம்ம படிக்கிறோம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அல்லல் படும் மாந்தர்களை அயலாதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள் என்றெல்லாம் நம்ம பாட்டு படிக்கிறோமே, சிந்திக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அவ்வளவு அருள் இருக்கிறதே, அல்லாஹ் நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கானே, என்ன தவறு வேணாலும் செஞ்சாலும் என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு அருமையான இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த இறைவனை விட்டுவிட்டு இன்னொரு இடத்தில் நாம் செல்ல வேண்டாம். மனிதர்களுக்கு எவ்வளவு கோபம் வருது, நம்முடைய அந்தஸ்துல இன்னொரு ஆளை வச்சா எவ்வளவு ஆத்திரம் வருது. ஒரு கணவன் மனைவியை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மனைவி கணவனுக்கு விருப்பமான எல்லா காரியங்களையும் செய்யறா, நல்ல சாப்பாடாக்கி போடுறா, கணவன் சொன்னதெல்லாம் கேட்கிறா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல கோளாறு விட்டுறா. கணவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை, படுக்கை சுகத்தை அந்நிய ஆணுக்கு கொடுத்து விடுகிறார். எவ்வளவு ரோஷம் வரும். நல்ல பிரியாணி ஆக்கி போடுறா, வச்சுக்கிருவியா? நல்ல நீ சொல்ற வேலையெல்லாம் கேட்கிறா, மனைவின்னு ஒத்துக்கிருவியா? அது எப்படி என்னுடைய இடத்துல உன்னால வைக்கலாம்? கேட்பீங்களா இல்லையா? ரோஷம் வருது நமக்கு. அது மாதிரி பெண்களுக்கு பார்க்கிறோம், இஸ்லாம் பலதார மனத்தை அனுமதிச்சிருக்கு சில விஷயங்களுக்காக வேண்டி. ஆனாலும் கூட பெண்களுக்கு மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது. மனைவியாக நம்மளை மட்டும்தான் ஏத்துக்கணும், நம்முடைய இடத்துல உன்னால வைக்க கூடாது பெண்கள் நினைக்கிறாங்க. அதே பெண்கள் நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல உன்னால வச்சா அல்லாஹ்வுக்கு ரோஷம் வராதா? விளக்கு ஏத்துறிய, விளக்கு எந்த மார்க்கத்தில் இருக்கு? மாற்று மதத்திலிருந்து காப்பீடிக்கப்பட்ட விஷயங்கள். அங்க 5 பைசா அம்மான்னு சொன்னா இங்க 10 பைசா பாவா. இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? இப்படி இஸ்லாம் சொல்லுச்சா? சிந்திக்கணும், யோசிக்கணும். அப்ப இணை வைப்பு விஷயங்கள் அல்லாஹ் மன்னிக்காத குற்றம், மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல யாரையும் வைத்து விடக் கூடாது. உங்களுடைய வீடு இருக்கிறது அழகான வீடு,
அற்புதமான வீடு, உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. எவனோ ஒருவன் வருகிறான், வீட்டுல சேருக்கு மேல காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு, இதை அங்க தூக்கி வை, இதை இங்க தூக்கி வை, டிவியை போடு, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதிகாரம் பண்றான். என்ன சொல்லுவீங்க? வெளியே போடான்னு சொல்லுவீங்க. நீ யாருடான்னு கேட்பீங்க. அப்ப உங்க அதிகாரத்துல ஒருவன் கை வைத்தால் நமக்கு ரோசம் வருகிறது, கோபம் வருகிறது. அல்லாஹ் ரோசம் இல்லா ஷோகேஸ் பொம்மையா? அல்லாஹ் டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ யகார், அல்லாஹ் ரோசமிக்கவன். வகைரத்துல்லாஹி தஆலா அன் யாத்தியல் மர்உ மா ஹர்ரமல்லாஹு அலைஹி. அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விஷயத்தை ஒருவன் மனிதன் செய்தால் அல்லாஹ்வுக்கு கோபம் வருகிறது, ரோசம் வருகிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் ரோசம், இந்த விஷயத்தில் அல்லாஹ் கடுமையாக கோபப்படுகிறான். எந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லல, ஷிர்கை, இணை வைப்பை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். மிக கடுமையான பாவம். எனவே இந்த பாவத்தை கருதி வல்ல ரஹ்மானை நாம் நேசிக்க வேண்டும். அளவற்ற அருளானிடத்தில் நாம் கையேந்த வேண்டும். அவனை விடுத்து எந்த மனிதனிடத்திலும் நம்முடைய கோரிக்கையை வைக்கக்கூடாது. எந்த கால்நடைகளையும் நமக்கு மட்டமாக இருக்கக்கூடிய, நமக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு கால்நடையை, ஒரு குரங்கை, ஒரு மரத்தை, ஒரு கல்லை நாம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு வைத்துவிடக் கூடாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் கடைசி வரைக்கும் இருந்து இந்த தௌஹீத் கொள்கையிலே நாம் மரணிக்க வேண்டும். மற்ற மக்களுக்கும் இந்த தௌஹீதை எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله